ஆமாம்மா, எனக்கு நீங்க பிரியாணி செஞ்சு கொடுங்கம்மா. அதுக்கு என்னம்மா நான் செஞ்சு தரேன். மச்சி, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மச்சி, எப்ப மச்சி வந்தீங்க? வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எந்திரிச்சு வர நேரத்தை பாரு. 12:30 மணிக்கு வந்துட்டு யார் எப்ப வீட்டுக்கு வராங்கன்னு தெரியாம படுத்து தூங்கிட்டு இருக்க. இல்லைங்க மச்சி, இன்னைக்கு சண்டே இல்லையா? இன்னைக்கு ஒரு நாள் தான் லீவு. அதான் மச்சி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அப்புறம் எப்படி தெரியும் உனக்கு யார் எப்ப வராங்கன்னு சொல்லிட்டு? சீக்கிரமா எந்திரிச்சு வந்தா தானே தெரியும் யார் எப்ப வராங்கன்னு சொல்லிட்டு. எப்போ எழுந்திரிச்சா உனக்கு என்ன? நானே எழுப்புறது இல்ல, நீ எதுக்கு அதெல்லாம் கேட்குற? அவ எப்போ எழுந்திருக்கிறாளோ அப்பதான் எழுந்திருப்பா. நீ வந்து உன் வேலையை பார்த்துட்டு போ. நானே கேட்கறது இல்ல, நீ என்ன அதிகாரம் பண்ற? குடும்பத்துல குட்டையை குழப்பிட்டு இருக்க கூடாது. வந்தியா, இருந்தியா, பாத்தியா, போனியா, அப்படி இருக்கணும். இதுல எல்லாம் நீ தலையிடக்கூடாது. தேவையில்லாதெல்லாம் பேசக்கூடாது. உன் மாமனார் மாமியாரை பார்த்துக்கிட்டு தான் உனக்கு வேலை. இதெல்லாம் கொஸ்டின் எல்லாம் பண்ணக்கூடாது. நீ எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு தான் அவளும். நீ தேவையில்லாத கொஸ்டின் எல்லாம் பண்ணக்கூடாது. புரிஞ்சுதா? ரொம்ப நன்றி மாமி. நீங்க எனக்கு மாமி இல்ல, அம்மா.